இந்த யூடியூப் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபுல் டைம் வந்து இதுலேயே இந்த ஜாபு இல்லை பிஸ்னஸ்லேயே பண்ணலாமான்னு அதை கேட்கலாங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன். என்ன சொன்னேன்? யூடியூப்பை க்ளோஸ் பண்ணுறியா? வீடு பிரச்சனை இன்னும் முடியலைங்க. அம்மா சொன்ன மாதிரி எங்கள் லீஸ் டைமே முடிஞ்சிருச்சுங்க. கூடையே பழகி முதுகில் குத்துனாங்க, மட்டம் தட்டினாங்க, அசிங்கப்படுத்தினாங்க, எங்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நல்லா பழகி பிடுங்கினாங்க. ஹாய், எல்லோரும் இப்போ வந்து தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சிட்ருக்கீங்க. உண்மையாலுமே ஹாப்பி. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஷெட்யூல் மாதிரி இப்போ நான் பண்ணியிருக்கிறேன். தினமுமே 2 ஷார்ட்ஸு, அப்புறம் வீக்லி ஒரு 3 வீடியோ அந்த மாதிரி போட்டிருக்கிறேன். மிஸ் பண்ணாத, அதாவது இது வரைக்கும் ஷார்ட்ஸ் தான் பார்த்தேன் அப்படின்னா வீடியோவும் தொடர்ந்து பாருங்கள். இல்லை நான் வீடியோ மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கிறேன்னா ஷார்ட்ஸையும் பாருங்கள். கமெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் எல்லாம் பண்ணி விட்ருங்க. ஏதாமி இப்போ நிறைய ஷார்ட்ஸ் போடுறேன். ஆமாம், ஆனால் நம்மள இப்போ ஷார்ட்ஸே அவ்வளோவா எடுக்கலையே, இப்படி இவ்வளோ ஷார்ட்ஸ் எல்லாம் இப்போ வருது. இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்தோம்ல வீடியோ. ஆமாம், முதல்ல எப்போவா வீடியோ எடுத்தோம். அந்த வீடியோவில் நல்லா காமெடியாக ஃபன்னாக இருக்கிறது. இப்போ எப்படி பார்ப்போம்ல ஆட்டம் பண்ணது, இப்போ நம்ம எங்கேயாவது ஒரு ஃபன் பண்ணியிருக்கோம், அந்த போர்ஷன் மட்டும் ஷார்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கோம். இது நிறைய பேர் ஓல்டு வீடியோன்னு வீடியோ இல்லைங்க, இது ஷார்ட்ஸ். இது வந்து பல பேருக்கு பிடிச்சிருக்குது. நான் ஏன்னா அப்போ வளரும் நினைவுகள் மாதிரி இது வந்து திருப்பி போடுற இது ஷார்ட்ஸுங்க. வீடியோ வேற, ஷார்ட்ஸ் வேற. இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. இல்லை, எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப முதல்ல ஆரம்பத்திலேருந்து போட்டது எனக்கு அங்கே போன மாதிரியே இருந்தது. இப்போவுமே நான் எங்கேயாவது வெளியே போகும்போதெல்லாம் கேட்குறாங்க, ஆனால் இந்த இதெல்லாம் வந்து வீடியோவாக அப்போ பார்த்ததுன்னா அது ஷார்ட்ஸாக வரும்போது நல்லா இருக்குண்ணா பார்க்கறக்கு, நீங்கள் இன்னும் நிறைய போடுங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், தம்பி இன்னும் 1700 வீடியோ பக்கம் நம்மகிட்ட இருக்கு, அதில் இருக்கிற ஃபன் வீடியோ மட்டும் நம்ம எடுத்து பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறேன். வீடு ப்ராப்ளம் என்னாச்சு அதை பற்றி ஒரு அப்டேட் கொடுங்கன்னு கேட்குறீங்க. பட் நான் இந்த ஒரு 1 மந்த் பிஃபோர் நான் சொன்ன மாதிரி தான், இந்த என்னோட கஷ்டத்தெல்லாம் சொல்லியோ அதெல்லாம் வேணான்னு முடிவு பண்ணிட்டு தான் ஃபன் வீடியோ மட்டும்தான் போடலான்ட்டு இந்த அது 1 மந்த் தாண்டி போயிட்டு இருக்குது. ஸோ திருப்பி நீங்கள் கேட்கறனால தான் அது என்ன ஆச்சுன்னு நீங்கள் அக்கறையில் கேட்குறீங்க. உண்மையாலுமே அண்ணா என்ன அந்த வீடு பிரச்சனை நீங்களே என்ன ஆச்சுன்னு கேட்கறனால தான் இப்போ அம்மா ஞாபகப்படுத்தினாங்க. ஏன்னா அவங்க நாம போகிற இடத்துல கேட்குறாங்க என்னாச்சு. அதனால் அப்டேட் கொடுக்குறேன். வீடு பிரச்சனை இன்னும் முடியலைங்க. அம்மா சொன்ன மாதிரி எங்கள் லீஸ் டைமே முடிஞ்சும் போச்சு. நானும் கேட்டுட்டேன், என்னைக்கு அமௌண்ட் தராங்கங்கிற ஒரு டேட்டும் இன்னும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அது டேட் சொன்னா தான் அப்புறம் நம்ம அடுத்த வேலை நிறைய இருக்கு. வீடு தேடணும், வீடு பேக்கிங் இருக்கு, இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. வெயில் வேற. ஆமா, வெயில் இருக்குது. இந்த வெயில்ல போய் தேடுறது அது ரொம்ப கஷ்டம். சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரி பார்க்கலாம் என்ன பண்ணுறதுன்னு. சொன்ன மாதிரி இது வெயில் வேறு. அவங்க என்னைக்கு பணம் கொடுத்தாலுமே இனி வீடு தேடி அலையிற காலமாக வெய்ய காலமாக இருக்குது. அதுதான் பெரிய கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்க்கலாம். கேட்டிருக்கிறேன், அவங்க இந்த இன்னொரு 10 நாளில் மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொடுத்தா அதுக்கப்புறம் தேடி அலைஞ்சு கஷ்டம்னு இருக்கும். வேறு என்ன பண்ணுறதுங்க. ஸோ நீங்கள் கேட்ட அப்டேட் இதுதான். இன்னும் எங்கள் கையில் பணம் வந்து சேரவில்லை. ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா? சரி சாமி, நாமளும் இந்த வீட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். சரி, அதனால் நாம் இதுக்கு முந்தி இந்த முத்தூர்னு ஒரு ஊரில் போய் அவர்கிட்ட பார்த்தோம், பிரசன்னம் பார்த்தோம்ல. கரெக்ட், ஞாபகங்களா உங்களுக்கெல்லாம்? பிரசன்னம் பார்த்தோம். முத்தூர் போயிட்டு ஒரு ஜோசியர்கிட்ட பிரசன்னம் பார்த்தோம். அவர் தான் ஆக்சுவலாக வந்து போகியத்துக்கு வீடு கிடைக்குமான்னு கேட்டப்போ கிடைக்கும்னு சொன்னவர் கிடைச்சது. அதே மாதிரி ஆனால் இதை சொல்லாமல் போயிட்டாரு, கஷ்டம் வரும் அதை சொல்லாமல் போயிட்டாரு. பின்ன அதை போய் கேட்கறக்கா? ஆமாம், சரி, இன்னுமே நம்மளுக்கு பணம் வரல, வேற வீடுக்கு எப்போ போவோம்? கரெக்ட். ஆக்சுவலாக நானுமே அதை நினச்சிட்டு இருந்தேன். நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க மாசம் வந்து போகணும், அவரை பார்க்கணும் அப்படின்னு நானும் சில விஷயம் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் நினைச்சேன் உனக்கும் அந்த ஞாபகம் வந்து. நானும் ஒரு சில விஷயங்கள் கேட்கணும்னு நினைச்சிட்டு தான் இருந்தேன். சரி, அப்போ அங்கே போய் அவர்கிட்ட என்னென்ன விஷயங்கள் கேட்க போற அது சொல்லு. இல்லை, நீ அது வீடு சொன்ன. நான் ஆக்சுவலாக என்ன நினைக்கிறேன்னா, இப்போ இந்த வீடு இந்த பிரச்சனை இதனால ஒன்றுமே என்னால் பண்ண முடியல, எந்த ஸ்டெப்புமே எடுக்க முடியல. ஸோ அடுத்த வீடு மாறினதுக்கப்புறம் நான் என்ன மாதிரி ஒரு இதில் ஒர்க்கில் போகலாம், அதாவது ஜாபுக்கு போகலாமா, இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா, இந்த யூடியூப் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபுல் டைம் வந்து இதுலேயே இந்த ஜாபு இல்லை பிஸ்னஸ்லேயே பண்ணலாமான்னு அதை கேட்கலாங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன். என்னென்ன சொன்னேன்? யூடியூப்பை க்ளோஸ் பண்ணுறியா? இதெல்லாம் ஒன்றும் நம்மளுக்கெல்லாம் சப்போர்ட் இல்லைம்மா. நான் தான் திருப்பி சொல்கிறேன், நல்ல சேனலுக்கெல்லாம் சப்போர்ட் இருக்காதுமா. அது இந்த காலம் அது நீ மாங்க நம்ம எடுத்து பண்ணிட்டு இருந்தாலும் பெருசாக ஒன்றும் இருக்காது.
அதெல்லாம் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கிறேன். நம்மளுக்காக பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்காக நான் இருக்கிற வரைக்கும் யூடியூப் போயிட்டே தான் இருக்குது. நீ வேறு ஏதோ பண்ணுறன்னா பண்ணு சைடில், நான் வந்து யூடியூப்பில் இருப்பேன். நீ அது எனக்கு வீடியோ எடுத்து அவங்களுக்கு போட்டு கொடுத்து. சரி, அங்கே கேட்கலாம், அங்கே என்ன முடிவு பண்ணுறாங்களோ பண்ணிட்டோம். ஆனால் ஒன்று, நான் இன்னைக்கு வந்து ஏப்ரல் 1 முட்டாள் தினம். இது வரைக்கும் நான் முட்டாளாக இருந்துட்டேன். இன்னையாவது என்னை ஏமாத்துனாங்க, கூடையே பழகி முதுகில் குத்துனாங்க, மட்டம் தட்டினாங்க, அசிங்கப்படுத்தினாங்க, எங்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நல்லா பழகி பிடுங்கினாங்க. அவ்வளோதாங்க. இத்தனை வருஷம் என் லைஃப்பில் இந்த முட்டாளாக இருந்த காலம் முடிஞ்சுது. நீங்களும் சொல்கிறேன், நான் லைஃப்பில் நிறைய அனுபவப்பட்டேன். யாரையுமே நம்பாதீங்க. உங்கள் வேலை என்னவோ. இப்போ நான் தனியாக இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன், நிம்மதியாக இருக்கிறேன். நிம்மதினா வீடு பிரச்சனையை தாண்டி, அது ஒரு சைடு இருக்குது. வீடு பிரச்சனையை தாண்டி நான் நிம்மதியாக தான் இருக்கேன். தனியாக இருக்கிறவங்க நான் நல்லா இருக்குங்க. போய் ஃபோன் பண்ணி என்னைக்கு வருதுன்னு கேட்டுட்டு சீக்கிரம் அந்த முத்தூர் போகிற பிளானை பார்க்கலாம். சரி, ஓகே. அம்மா சொன்ன மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.